கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா! எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா தீர்க்கதரிசி நம் ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்திருக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தியின் தலைப்பு தடைகளை தகர்க்கிறவர். ஹல்லேலூயா! ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளை தகர்க்கும்படியாக தடைகளை உடைக்கிறவர் என்கிற பெயரோடு கூட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராம். ஆமாம், இன்னைக்கு பிறகு உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் போவார், அவருக்கு பின்னால் தான் நீங்கள் போகிறீங்க. ஹல்லேலூயா! இன்னைக்கு தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்கள் முன்னால் போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், ஆண்டவர் முன்னால் போனால் என்ன நடக்குமாம்? அவர் தடைகளை உடைச்சி வாசலால் உட்பிரவேசிப்பார். எந்தெந்த வாசல்களுக்கு உள்ள உட்பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிறீங்களோ அந்த வாசல்களுக்குள்ளால என் இயேசுடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா! எந்தெந்த வேலைக்குள்ளால நீங்க போக முடியாதபடி உங்களுக்கு டோர் க்ளோஸ் ஆகி இருக்குதோ அங்கெல்லாம் இனி இயேசு தன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு உங்களை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா! உங்கள் ராஜா உங்கள் முன்னணியில் நடந்து போவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். வெற்றிகரமாக மோசே அற்புத அடையாளங்களை செய்து பார்வோனுடைய பிடியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது அப்படியே முன்னால் பார்த்தா பெரிய சிவந்த சமுத்திரம் செங்கடல் நிற்கிறது. பின்னால் திரும்பி பார்த்தா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் துரத்தி கொண்டு வருகிறது. எகிப்தின் இராணுவமும் எகிப்தின் ராஜாவும் எகிப்தினுடைய பெரிய சேனைகளும் பின்னால் துரத்திட்டு வருது. அப்போ பாருங்க, மோசே தன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டின பொழுது செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. செங்கடல் தடையாக முன்னே நின்றது உண்மைதான். ஆனாலும் மோசேயுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டின பொழுது அந்த செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி திறந்து விடப்பட்டது. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனாராம். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பின்னால் எகிப்தின் இராணுவம் இவங்க கூட சேர்ந்து அவங்களும் கடலுக்குள்ளால புகுந்துட்டாங்க. இவங்களுக்காக தான் ஆண்டவர் தடைகளை உடைச்சி கடலை திறந்தார். ஆனால் இயேசுனுடைய விரோதிகளும் பின்னாலேயே கடலுக்குள்ளால வந்துட்டாங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவரே, அவங்களும் எங்களை பின்னால் தொடர்ந்து கடலுக்குள்ளால துரத்திட்டு வர்றாங்க. அப்போதான் ஒரு அருமையான வசனத்தை நீங்கள் வாசித்தா தெரியும். யாத்திராகமம் 14:19 சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் பொழுது அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஆமென். நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க மோசே கோலை நீட்டுறதுனால தான் கடல் 2ஆக பிளந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கோல் நீட்டுறது உண்மைதான். ஆனால் கோலுக்குள்ளே வல்லமையை வைத்த இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு முன்னால போனார். அல்லேலூயா! முன்னால் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பார்வோனின் சேனை பின்னால் வந்த உடனே இந்த முன்னால் போன தேவ தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க,
வேதத்திலே தேவதூதனுக்கும் தேவதூதன் ஆனவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவதூதன் என்று சொல்லுகிறது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற சொல்ல வருகிற ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதன், ஏஞ்சல். ஆனால் தேவனுடைய தூதன் ஆனவர் என்று சொல்லுவது இயேசுவுக்கு அடையாளம். அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனுடைய ஜனங்களை ரட்சிக்க அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும் பொழுது தூதனானவர், அது கர்த்தருடைய தூதன், இது கர்த்தருடைய தூதன் ஆனவர், தூதனாக ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். அப்ப முன்னால போன ஆண்டவர் அங்கிருந்து விலகி, வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னால நடந்தார். முன்னால இருந்து ஒரு விரோதி வந்தா முன்னால போகிற ஆண்டவர் உடச்சி வழியை முன்னால் ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவார். ஆனா முன்னால செங்கடல் பிளந்தாச்சு. இப்ப அங்க முன்னால விரோதிகள் கிடையாது. விரோதி எங்க வர்றாங்க? பின்னால வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்க பாதுகாப்பு வேணும்? நமக்கு பின்னால தான் வேணும், இல்லைன்னா முதுகுல குத்திடுவாங்க. பாருங்க, பின்னால பாதுகாப்பு தேவைன்னு உடனடியாக முன்னாலே போன ஆண்டவர் அங்கிருந்து விலகி அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால வந்து நின்றுட்டு, இந்த எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலக்க கூடாதபடிக்கு சென்டர்ல வந்து நின்றுட்டார். நின்றுட்டு வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற பகுதிக்கு வெளிச்சத்தை கொடுத்து, இந்த எகிப்தின் இராணுவமும் ராஜாவும் இருக்கிற இடத்திற்கு அந்தகார இருளை கொடுத்து, இருவரையும் ரெண்டாக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக மட்டும் இந்த எகிப்தின் சேனை அவங்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பின்னால நின்றார். அவர்களுக்கு முன்னால சென்ற அந்த மேக ஸ்தம்பமும் அதே போல பின்னால வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு சின்ன விரல் கூட படாத அளவுக்கு பாதுகாத்து அவங்கள சேஃபா கரைக்குள்ளால சேர்த்ததுக்கு பிறகுதான் ஆண்டவர் செங்கடலை மூட அவருடைய விரோதிகள் அத்தனை பேரும் செங்கடலிலே சங்காரமானார்கள். பாருங்க, பின்னால வந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார், முன்னால வந்தாலும் விட மாட்டார். உனக்கு எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நீ போவதில்லை. ஹல்லேலூயா. நாலா பக்கத்திலும் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு முன்னாக போகிறார். தடைகளை உடைக்க உனக்கு முன்னால போகிறார். உனக்கு தடை முன்னால இருக்குதுன்னா அங்க உடைப்பாரு. பின்னால தான் தடை இருந்து ஒருத்தன் பின்னால இருந்து அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி உனக்கு பின்னால ஏதாவது தீங்கு பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனை சந்திக்க பின்னால வருவார். சைட்ல இருந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணானா அவனை சந்திக்க சைடுக்கு போவார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்னே போன கர்த்தருடைய தூதனானவர் அங்கிருந்து விலகி பின்னால வந்தாராம். அப்படின்னா நமக்காக எங்கெல்லாம் ஆண்டவர் வர வேண்டுமோ அங்கெல்லாம் அவர் வளைந்து கொடுத்து வருகிறவர். வேதம் சொல்லுகிறது நம்மை காக்கிற நிழல் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை காக்கிற நிழல் அவர். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பின்னால என் ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது தடைகளை உடைக்கிறவர் இதோ உங்களுக்கு முன்னே போவாராம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு படிப்பிலே அநேக தடைகள் இருக்கலாம். படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்காம இருக்கலாம். இல்லாவிட்டால் படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாத பிறகு தடைகள் அவனுக்கு வெளியே இல்லை, அவனுடைய இருதயத்திற்குள்ளால ஒரு தடை இருக்கலாம். அவனுடைய மனசு விட்டு கொடுக்க கூடாதபடிக்கு ஒரு தடை இருக்கலாம். அவனுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையோ அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வோ அவனுக்கு வராதபடிக்கு பிசாசான அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கலாம். அவனுடைய கண்ட்ரோல்ல வைத்து அந்த பிள்ளைகள் படித்து முன்னேறி விடாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை அவனுடைய இருதயத்திற்குள்ளே பிசாசானவன் தடை வைத்திருந்தாலும் அந்த தடைக்கலையும் ஆண்டவர் இன்றைக்கு பிடுங்கி எறிவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு கல்லூரியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சி உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் காலத்தையும் நேரத்தையும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நினைச்சா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அட்மிஷனை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க, வழி திறக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நானே வழி என்று சொன்ன ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். வழி இல்லாத இடங்களிலே வழிகளை திறந்து விடுகிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்க படிப்பில் இருக்கிற எல்லா தடைகள் மாறும். ஒருவேளை நீங்க விசாவில் நிறைய தடைகள் வந்து நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய தேசத்திற்கு போக முடியாதபடி சில விசா தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு விசா அதிகாரிகளை என் இயேசு சந்திப்பார். அல்லேலூயா. மறுபடியும் நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருந்து நீங்கள் போய் சேர வேண்டிய தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க விசாவில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பார்.
ஒருவேளை வேலைக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தடைபட்டு கொண்டே இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு போகிற நாள் பார்த்து தான் மழை வருது, நான் இன்றைக்கு போகிற நாள் பார்த்து தான் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகுது, நான் இன்றைக்கு போகிற நாள் பார்த்து தான் என்னுடைய பைக்கு பிரேக் டவுன் ஆகுது, நான் கரெக்ட் டைமுக்கு இன்டர்வியூக்கு போக முடியல, சொல்லி வச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கிறது என்று நீங்கள் வேதனையோடு வந்திருந்தால் இன்றைக்கு இயேசு உங்கள் முன்னே போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கிருந்து போகும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசு உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா தடைகளை ஆண்டவர் உடைப்பார். ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே காலகாலத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தொடர்ந்து தடைகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கலாம். அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இயேசு கிறிஸ்துடைய தலைமையில் அந்த சுப காரியங்களை செய்து வைக்க இன்றைக்கு இயேசு உங்களுக்கு முன்னாலே புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிஸ்னஸில் நிறைய தடைகள். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுக்காக முயற்சி எடுப்பாங்க. பார்த்தாச்சுன்னா ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அதிகாரி, ஏதோ ஒருவர் அவர்களுக்கு விரோதமாக இருந்து அந்த பிஸ்னஸை நல்லபடியாக முடிக்க முடியாதபடிக்கு தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய பிஸ்னஸில் ஆண்டவரை நீங்கள் கூட கூட்டிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் வந்தாச்சுன்னா அந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்கும். சிலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை அப்படின்வாங்க. அப்படின்னா கை வரைக்கும் வந்துச்சு, நாளைக்கு காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தா இத்தனை லட்சம் வரும், இத்தனை கோடி வரும், இந்த கடனை அடைக்கலாம், அந்த கடனை அடைக்கலாம், எத்தனையோ கடனெல்லாம் அடைக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பொருளை வாங்கினா அந்த பொருளை வாங்கினா எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இந்த பிஸ்னஸ் முடிஞ்சு கையில் பணம் வந்துச்சுன்னா, அந்த கமிஷன் காசோ இல்லைன்னா லாப பணம் வந்துச்சுன்னா இதெல்லாத்தையும் ஒரே டேக்கில் முடிச்சிடலான்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பையர் வந்து பல்ட்டி அடிச்சிருவார். ஆமாம், எல்லா மனக்கோட்டைகளும் தகர்த்தெறியப்பட்டிருக்கும். அதான் சொல்லுவாங்க, கை கட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலைமையில யார் வந்திருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் உழைப்பின் பலனை நீ சாப்பிடுவாய். நீ ஒரு பிஸ்னஸுக்காக 10 நாள் அலைஞ்சியன்னா அந்த 10 நாள் நீ அலைந்த அலைச்சல் உனக்கு வீணாக போகாதபடிக்கு அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு பிஸ்னஸில் இருக்கிற எல்லா தடைகளை ஆண்டவர் உடைக்கிறது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளுடைய ஊழியத்திலே அநேக தடைகள், அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்யணும், இப்படி செய்யணும், இதை செய்யணும், இன்ன நேரத்தில் செய்யணும். ஆனால் சில நேரங்களில் அந்த ஊழியத்தில் அந்த குறித்த நாளுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு சத்ருவானவன் அநேக தடைகளை கொண்டு வந்திருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்திலே காணப்படுகிற எல்லா தடைகளை உடைப்பார். ஒருவேளை உங்களுக்கு ஊழியத்திற்காக ஒரு நல்ல தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்து அதற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்த நேரத்திலே ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உதவி செய்கிற எபினேசர் என்று அவருக்கு பெயர். ஆமென். ஆண்டவர் சர்ச்சு கட்டி கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் அங்கேயும் எங்கேயும் போய் 10 நாள் 20 நாள் அலைஞ்செல்லாம் வந்து சர்ச்சுக்காக வேண்டி பணத்தை வசூல் பண்ணி தான் நீங்கள் சர்ச்சு கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை வச்சு கூட உனக்கு ஊழியத்துக்கான சர்ச்சை கட்டி கொடுக்க முடியும். நாங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணி கொண்டிருந்த நாட்கள், ஸ்டீஃபன் கார்ஸ் நல்லா ஓஹோன்னு ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். ஆரம்பத்தில் எங்கள் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து ஃபண்டிங் மினிஸ்ட்ரி தான். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஃபண்டிங் பண்ணுறது தான், கொடுத்து ஊழியத்தை தாங்கிறது தான் எங்களுடைய ஆரம்ப காலகட்ட ஊழியங்கள். ஆண்டவர் பிஸ்னஸை நல்லா ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆசீர்வதித்து வருகிற நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், சில வில்லேஜில் உள்ள பாஸ்டர்ஸ் வருவாங்க, வந்து ஐயா நாங்கள் இது மாதிரி ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச்சு கட்டணுன்னு பிளான் பண்ணி இடம்லாம் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கிறோம். சென்னையில் உங்களை மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை கொஞ்சம் பேரை சந்தித்து கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கிட்டு போய் அந்த சர்ச்சை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வருவாங்க. வரும்போது அவங்க என்ன பிளானில் வருவாங்க, 1 மாதம் தங்கியிருந்து நிறைய பேரை பார்த்து சந்தித்து அவங்கள்ட்டேருந்து எல்லா வசூலையும் வாங்கிட்டு போய் சர்ச் கட்டினேன். ஆனால் சில நேரங்களில் நான் கவனித்திருக்கிறேன், என்கிட்ட வரும் பொழுது நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி என்னைக்கு வந்தீங்க, எங்கெங்கே போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்க? இல்லையா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போனேன்னு ஆண்டவர் சொன்னார், அதனால் முதல்ல உங்கள்கிட்ட வாங்கிட்டு தான் வேறு எல்லா இடத்துக்கும் போகிறேன், 1 மாதம் டைம் பிளான் போட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சில நேரங்களில் சொல்லுவார், என் பிள்ளை போய் துரிதமாக போய் சர்ச்சு வேலையை முடிக்கணும், நீயே அந்த மொத்தம் எவ்வளோ பணம் வருதுன்னு கேட்டு நீயே எழுதி பணத்தை கையில் கொடுத்து அனுப்புனார். ஹல்லேலூயா.
அப்போ அவங்கள்ட்ட கேட்பேன், மொத்தம் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ? அப்போ அவங்க சொல்லுவாங்க 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அது பெரிய அமௌண்ட். 2.5 லட்ச ரூபா எங்களுக்கு ஆக 3 லட்ச ரூபா வரும் அப்படின்வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, இதை நீயே கொடுத்து அனுப்பு. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் ஒரே பேமெண்ட்டை கொடுத்து அவங்க போய் தேவாலயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த பகுதிகளிலே போகும் பொழுதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெரிய மன நிறைவு. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் மனசு வச்சா அப்படி தான் ஒரே ஒரு மனுஷனை அனுப்பி உங்கள் ஊழியத்தில் இருக்கிற தடைகளை உடைச்சி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். சில நேரங்களிலே அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால் மாத்திரம்தான் எல்லாருடைய கைகளின் பலனை வைத்து அந்த ஊழியத்தை கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். எனவே எதுவாக இருந்தாலும் ஒரே ஆளை கொண்டு செய்தாலும் ஆண்டவர் தான் செய்ய வேண்டும். 500 பேரை வச்சு 5000 பேரை வச்சு அதை செய்ய வேண்டும் என்றாலும் ஆண்டவர் தான் செய்ய வேண்டும். எனவே நாம் செய்கிற மனுஷனை அல்ல, ஆண்டவரை தான் நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அவர் மனசு வச்சாச்சுன்னா ஒரு நொடிப்பொழுதில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. எனவே ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற தீய சக்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து இனி விடுதலையோடு நீங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இன்னும் ஒரு சிலர் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஷிப்பிங்கில் நிறைய தடைகள் இருக்கும். எல்லாம் எடுத்து லோட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஷிப்பிங் அனுப்ப முடியாதபடிக்கு எல்சி பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, இல்லைன்னா கடலில் உள்ள சீதோஷ்ண நிலைகள் சரியில்லாமல் அங்கங்கே பிளாக் ஆகி கிடக்கலாம். அந்த பொருள்கள் எல்லாம் சரியான நேரத்தில் கிளம்பி சரியான நேரத்தில் பையருக்கு போய் சேர்ந்தால் தான் அந்த பொருட்களை எடுத்துக்கொள்வாங்க. இல்லைன்னாச்சுன்னா டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி நிறைய நஷ்டமடைந்த அநேக எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அழுது கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஷிப்மெண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த ஷிப்மெண்ட் பிரச்சனை எல்லாத்தையும் தடைகளை உடைச்சி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் சில வளர்ச்சிக்கான தடைகள், அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி இருக்காது, அந்தந்த வயதிற்கேற்ற முதிர்ச்சி இருக்காது. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தடைகளுக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த வயதிற்கு ஏற்ற வளர்ச்சிகளிலே சில தடைகள், அந்த வயதிற்கு ஏற்ற முதிர்ச்சியிலே சில தடைகள், இன்றைக்கு அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஒருவேளை மூளை வளர்ச்சி என்று சொல்லுவார்கள். சில பிள்ளைகள் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த வளர்ச்சி தடைப்பட்டிருக்கிறது நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருண்டு போன நிலைமையில் அந்த பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட தடைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி தடைகளை உடைத்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். காரணம், தடைகளை உடைக்கிற மாதம். யோபு சொல்லுகிறான், யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமில்லை. ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு தன்னுடைய உபத்திரவத்தின் உச்சக்கட்ட நாளிலே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவருக்கு யோபுக்கு இடையில ஒரு சம்பாஷணை போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் முந்தின அதிகாரத்திலே பார்க்க முடியும். அந்த சம்பாஷணையிலே ஆண்டவர் பேசி முடித்ததற்கு பிறகு யோபு தன்னுடைய பதிலுரையை சொல்லும் பொழுது இப்படியாக, யோபு 42:2 வாசிங்க முதல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொல்லுகிறான், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர். மனுஷன் உங்களுக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு சொன்னாலும் அவங்ககிட்ட அதற்கான வல்லமை, அதற்கான திராணி, அதற்கான பலன் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரிடத்திலே பலனும் சத்துவமும் வல்லமையும் எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது. எனவே தான் யோபு சொல்லுகிறான், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம், அதுதான் அந்த அண்டர்லைன் பண்ணப்பட வேண்டிய காரியம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார், என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும், இவ்விதமாய் ஜெபியுங்கள் என்று இயேசு ஒரு மாடல் பிரேயர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே.
அதில் இடையில ஒரு வார்த்தை வரும், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. பூமின்னா என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆமென். அதேதான் யோபு சொல்லுகிறான், நீர் செய்ய நினைத்தது உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்ன, அது ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் சில நேரங்களில் டிலே வரலாம், ஆனாலும் அதற்கு நம்ம காத்திருக்கணும். அது நிச்சயமாய் வரும், ஆனால் தாமதிக்காமல் வரும். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது இனி தடைபடாது. நம்ம ராஜா முன்னே போனா நம்ம கைவிடப்படுவோமா? கைவிடப்படுவதில்லை. அதுக்கப்புறம் கதற வேண்டிய அவசியம் இருக்குமா? அவசியமே இருக்காது. கதற வைக்காத அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்கிறவர். ஆமென். இப்ப தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போனா என்னென்ன காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா எல்லா தடைகளையும் நீக்குவார். அதுலேயும் சில விசேஷித்த தடைகள். முதல்ல ஒரு மனுஷனுக்கு முன்னேறதுக்கு என்னென்ன தடை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறார். ஆமென். முன்னேற்றத்திற்கு என்னென்ன தடை கற்கள் இருக்கிறதோ எல்லா தடைகளை இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு, பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள், பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தொழில் கூடங்களின் இடத்தை ஆண்டவர் விசாலமாக்க போகிறார். தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சிலர் இருக்கிறீங்க, நான் வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கஸ்டமர் வர்றதை எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்தா போதும், மடமடன்னு வாடகை ஏற்றிட்டே இருக்கிறாரு. பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதுனால எனக்கு அதை விட்டுட்டும் வெளியே வர முடியலை, இவ்வளவு வாடகையும் கொடுக்க முடியலை, நான் தடுமாறிட்டு இருக்கிறேன்னு இன்னைக்கு நிறைய பேர் வேதியனோட இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் தொழிலுக்கு சொந்த இடத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வாடகை இடத்துல இருந்துட்டு அது எல்லாத்தையும் கலட்டிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் மாட்டி திருப்பி அங்கே பிஸ்னஸை டெவலப் பண்ணி ரொம்ப சிரமப்படுறத ஆண்டவர் பார்க்குறாரு. தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் செய்ய போகிறதை மாத்திரம்தான் சொல்லுவார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய வாடகைக்கு இருக்கிற இடங்கள், நீங்கள் யார் யார் உங்களுக்கு தொழில் கூடங்களை வாடகை இடத்துல வச்சிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் எனக்கு இப்படி ப்ராக்டிக்கல் பிரச்சனை நிறைய இருக்குது, நினச்சா வாடகை ஏற்றிடுறாங்க, நினச்சா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஃப்ரீயாக சமாதானமாக தொழில் பண்ண முடியலை அப்படின்னா ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வசனத்தை பிடிச்சி, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவேன் என்று சொன்னீரே, என்னுடைய தொழில் கூடாரங்களின் இடத்தை நீர் விசாலமாக்கி தாரும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சொந்தமாக இடம் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொந்தமாக இடம் இருந்தால் அடுத்த அதை விசாலத்திற்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஒருவேளை வாடகை இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு விசாலத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அடுத்த கட்ட விசாலங்கள், அது வேர் ஹவுஸாக இருந்தாலும் சரி, ஸ்டோராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும் சரி, அடுத்த விரிவாக்கம். ஒரு ஃப்ளோர் வச்சிருக்கிறவங்களுக்கு அடுத்த 2வது ஃப்ளோரை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு இனி உங்கள் நிலத்தில் விதைக்க உதவி செய்வார். ஆமாம், சொந்த நிலத்தில் விதைக்கிற விதை. ஆமாம், ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாசஸ்தலங்களின் திரைகள். முதல்ல கூடாரம் அப்படின்னா உன்னுடைய தொழில் கூடாரங்கள். 2வது உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன்னுடைய வாசஸ்தலத்தில் உள்ள திரைகள் அப்படின்னா கர்டன் எல்லாம் இனி விரிவாகுமா அப்படின்னா, ஒரு சின்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஜன்னல் தான் இருக்கும், 2 பாளி ஜன்னல்னுவாங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய வீட்டுங்களில் ஜன்னலே இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஃபுல்லாக ஜன்னல் வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல். அப்போ பாருங்கள், இந்த கர்டன் எங்கே போடுவாங்க? ஜன்னலில் போடுவாங்க, கதவுல போடுவாங்க. குறுகின கதவு, சின்ன இடம்னா சின்ன கதவு தான் வைப்பாங்க. பிளாஸ்டிக் டோரெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, இத்தனைக்கு இத்தனை சைஸு, இத்தனைக்கு இத்தனை சைஸு. பார்த்தா அது பாத்ரூமுக்கு தான் லாய்க்கப்படும். வீட்டுக்கெல்லாம் அந்த டோரெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாது. வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் கொண்டு போக முடியாது, இல்லைன்னா ஒரு கட்டில் கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போய் தான் உள்ளே மாட்டணும். ஆமென்.
இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா குறுகின வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இனி ஆண்டவர் விசாலத்துக்கு கொண்டு போகிறார். கேட்டன் அப்படின்னு உடனே நீங்க கேட்டன் எல்லாம் பெருசு பெருசா வாங்கி மாட்டுறது அப்படி இல்லை. அந்த பெரிய கேட்டன் மாட்டக்கூடிய அளவுக்கு பெரிய வீடுகள். ஆமா, உன்னுடைய வாசஸ்தலங்கள், நீ குடியிருக்கிற வீடுகள், உன்னுடைய வாசஸ்தலங்கள்ல உள்ள அந்த கேட்டன் எல்லாத்தையும் இனி பெருசா ஆண்டவர் மாற்ற போகிறார். அப்படின்னா அந்த வாசல்களையே ஆண்டவர் விரிவாக்குகிறார். ஆமா, யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க, ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு நீங்க கொடுத்தே ஆகணும். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமே. என் அன்பு சகோதரனை சகோதரி, எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் சில நேரங்களில் சில திட்டங்களை பண்ணாது யாரும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொந்தமா குடியிருக்க அவர்களுக்கு குடியிருப்பு அவசியம் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற எல்லா தடைகளையும் உடைச்சிடுறேன்ட்டார். ஆமேன். ஒரு ஐயா வந்து சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி மூலமா இந்த வருஷம் இந்த மாசத்துக்கு உள்ள குழந்தை பிறக்குன்னு சொல்லி சாட்சி சொன்னார்னு. அவங்களுடைய சாட்சி நீங்க மறக்க முடியாது. அவங்க சாட்சி என்னன்னா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகி 4th மேரேஜ் டே அன்னைக்கு திடீர்னு வெளியே போகிறார் மருமகன். பைக்கில் போகும்போது நாகர்கோவிலில் திடீர்னு விழுந்து இந்த இடத்துல வெட்டி ஸ்கல்லெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் ஊருக்கு போயிருக்கிறேன். எனக்கு சொன்னாங்க இது மாதிரி நடந்திருக்குன்னு. உடனே ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்குள்ளால அந்த தம்பியை சர்ஜரி கொண்டு போயிட்டாங்க. இந்த ஸ்கல் ஓப்பன் பண்ணி மண்ணெல்லாம் நிறைய உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 சர்ஜரி பண்ணாங்க. எப்படி அப்போது அவருடைய மனைவி அப்படின்னா இந்த அவங்களுடைய மகள் வந்து ரூமில் உட்காந்து ஒரே அழுதுட்டு இருக்கிறான். ஐயோ என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படியாச்சு, அதுவும் இன்னைக்கு 4வது திருமண நாளும் அதுவுமா வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் இப்படி ஆச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் நான் போய் அந்த பிள்ளைக்காக ஜபிக்கும் போது பாருங்கள், முதல்ல அவருக்கு சர்ஜரி சக்ஸஸ் ஆகணும்னு ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறா. எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள், மேரேஜ் டே அதுவுமா இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஹஸ்பண்ட் இப்படி அடிபட்டு அதுவும் தலை ஹெட் இன்ஜரின்னா எப்படி இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு நான் ஆறுதல் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மகளை கவலைப்படாத, அடுத்த வருஷம் இப்போ டிசம்பர் மாதம் கடைசியில் இருக்கிற அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே உன் கையில் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னு அதில் 1008 அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுமா, நீ உன் புருஷனை நினச்சி அழுதுட்டு இருக்கிற, உனக்கு அடுத்த வருஷம் கையில் குழந்தை இருக்கணும்னா உன் புருஷன் ஆரோக்கியமாக கைக்கு வரணும். அப்போ தானே அடுத்த வருஷம் உன் கையில் குழந்தை இருக்கும். ஆண்டவர் எந்த அளவுக்கு ஞானமாக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொன்னார் பாருங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபையில் அதே போல் டாக்டர்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பிறக்கன்னு சொன்னதை கூட ஆண்டவர் அட்வான்ஸாக வலியை கொடுத்து டிசம்பர் 30ஆம் தேதி அழகாக குழந்தைய பிறந்து. அதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்ப்பதில்லை. ஆமென். அது மட்டும் இல்லை, அங்களுடைய மகன் திடீர்னு அவருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ அங்கிள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நீ ஸ்டீஃபன் ஐயாவை போய் பார்த்து ஜோம் பண்ணிட்டு வாங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் வர்றாங்க. அப்போ ஏற்கனவே அவர் இருந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் தான் வேலை செய்துட்டு இருந்து வேலையை விட்டாங்க, வேலையிலேருந்து துரத்திட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீயும் உன்னுடைய மனைவியும் 2 பேரும் அரசாங்க தேர்வு எழுதுறதுக்கு ஆயத்தமாகி ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்கள் 2 பேருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. சொல்லி ப்ரே பண்ணி அனுப்பி பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்து இன்னைக்கு ஒரு நேஷனலைஸ்டு பேங்கில் மேனேஜராக இருக்கிறார். அவங்க மருமக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, பிள்ளைகள் ஜெபிக்க வந்திருக்கும் போது 2 பேருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எக்ஸாம் எழுத சொல்லு. அவங்க 2 பேர் தலையிலையும் அரசாங்க உத்தியோகத்தை வச்சு பிளஸ் பண்ணினார். ஊழியக்காரனை எதுக்கு வச்சிருக்காரு? அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. பிரைவேட் ஜாப் எல்லாம் என்னைக்கு எப்போ கழட்டி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அரசாங்க உத்தியோகம்னா உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும், உங்களை யாரும் தூக்கி வெளியே போட முடியாது அவ்வளவு எளிதில். ஆமென். அப்போ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன். அதே போல் 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ஒரே டேக்கில் அவருக்கு பேங்க்கில் வேலை. அந்த மருமக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டல் எக்ஸாம் எழுதி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரி போஸ்ட்டில், சின்ன போஸ்ட் மாஸ்டர்லாம் கிடையாது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரி பதவியில் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் விரிவாக்கும் அப்படின்னா விரிவாக்குவா. எல்லைகளை விரிவாக்குகிறது அவருக்கு லேசான காரியம். வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருக பண்ணுகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகும்.
அடுத்து சொல்ல தடை செய்யாதே, அதுகளுக்கு நீ தடை இருக்காது, உன் கயிறுகளை நீளமாக்குன்றார். அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய விசுவாசமாகிய கயிறை நாம் விசாலப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசமாகிய கயிறை நம்ம அகலப்படுத்தினா நம்முடைய முளைகள் உறுதிப்படும். சிலர் சொல்லுவாங்க, அவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துட்டான், இனி அவனை அங்கேருந்து கிளப்ப முடியாது அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய வேலை உறுதிப்படும், உங்களுடைய வருமானங்கள் உறுதிப்படும், உங்களுடைய தொழில் உறுதிப்படும். மேலோட்டமா நின்னா டக்குன்னு காத்தடிச்சா கீழே விழுந்துரும். ஆனா உறுதிப்பட்டு நிற்க வேண்டும். தொழில் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்திரம் இல்லை, உறுதிப்படலை. அது உறுதிப்படுறதுக்கு என்ன சொல்றாரு? விசுவாசமாகிய கயிறை நீங்கள் அகலப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அகலப்படுத்தணும். எனக்கு நடக்கும், ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்கிறது வரைக்கும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு உங்களுடைய விசுவாசத்தின் கயிறுகளை நீங்கள் அகலப்படுத்தினா உங்க லைஃப் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துரும். உன் முளைகள் உறுதிப்படும், உன்னுடைய தொழில் உறுதிப்படும், உன்னுடைய படிப்பு உறுதிப்படும், உன்னுடைய வேலை உறுதிப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வேலையில உறுதி இருக்குமா இருக்காதா, நிரந்தரம் ஆகுமா ஆகாதா, பெர்மனன்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா இயேசுடைய வார்த்தையை நம்பி நீங்க போங்க, ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். உன் முளைகள் உறுதிப்படும், உன் பிள்ளைகளுடைய வருமானங்கள், உன் பிள்ளைகளுடைய வேலைகள் இனி ஸ்திரப்படுத்தப்படும். அப்படின்னா பெர்மனன்ட் பண்ணப்படும் அர்த்தம். உறுதிப்படும், உன் முளைகள் உறுதிப்படும். அப்ப அது உறுதிப்பட்ட உடனே என்ன நடக்குமாம்? நீ வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் யாருடைய குடும்பத்தில் அந்த வறுமை, யார் யாருடைய குடும்பத்தில் அந்த தரித்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறதோ, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் முதல்ல உன் வீட்டு வாசற்படியில் கிடக்கிற தரித்திரத்தை தான் பிடுங்கி வெளியேறுகிறார். அல்லேலூயா. அதன் நிமித்தம் வலங்கொண்டும் இடங்கொண்டும் இனி பெருகுவீர்கள். ஆமாம், வலப்பக்கம் ஒரு பெருக்கும், இடப்பக்கம் ஒரு பெருக்கும். ஆண்டவர் நீங்கள் வளர்ந்து முன்னேறும்படி முன்னேற்றத்திற்கு காணப்படுகிற அத்தனை தடை கற்களையும் இன்றைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு பிழைக்கிறதுக்காக கேரார் என்கிற ஊருக்கு போனான். அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தைரியமாக விதை போடுறா, நான் உனக்கு முளைக்க பண்ணுறேன்றார். அதுக்காக வேண்டி பார்த்தா அப்போ அந்த இயற்கையெல்லாம் அவனுக்கு எதிர்மறையாக, மழை இல்லாத சீசன். அப்போ அவன் போய் கிணறு தோன்றான். கிணறு தோண்டினோடனே தண்ணி நல்லா புஷ்ஷுன்னு வருது. ஏற்கனவே அந்த ஊரில் இருக்கிறவங்க அதே ஏரியாவில் கிணறு தோண்டி அவங்களுக்கு தண்ணி வரல. ஆனால் ஈசாக்கு கிணறு தோண்டினோடனே தண்ணி வந்தது. அப்போ வாக்குவாதம் பண்ண போகிறாங்க எல்லாரும். போய் எங்கள் ஊரில் வந்து நீ கிணறு தோண்டிட்டு இது எங்கள் கிணறு எங்கள் கிணறுன்னு சொல்லி இவன் போய் தோன்றது வரைக்கும் யாரும் வரல. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் நடக்கும். யாரும் போய் கை வச்சு அவன் சக்ஸஸ் ஆகிறது வரைக்கும் வரமாட்டாங்க. எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வந்து எனக்கு கொடுன்னு பிடிச்சிக்குவாங்க. அவன் கஷ்டப்பட்டு ஆழத்தில் கொண்டு போய் தோண்டி அந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து விவசாயத்துக்கு போனால் அதுக்கப்புறம் வந்து இது எங்களுக்கு கிணறு, அதனால் எங்களுக்கு வேணும்னு வாக்குவாதம் பண்ணாங்க. தடை கொண்டு வந்தாங்க. அவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையை மக்கள் கொண்டு வந்தார்கள். சரி, இவன் ஒரு தடை வந்தோன்னு என்ன பண்ணா, இந்தப்பா உனக்கு இந்த கிணறு தானே வேணும், இந்த வச்சுக்க. ஏன்னா இவனுக்கு தெரியும், ஒரு வழி அடைச்சா புதிய வழி திறக்க, இந்த கிணறு போனால் இன்னொரு கிணறு வரும். ஏன்னா நம்ம ஆண்டவர் புதிய புதிய வழிகளை திறக்கிறவர். இன்னைக்கு யாரும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு வழி தர மூடிடுச்சு அப்படின்னு ஒன்று ஐயோ எனக்கு எல்லாம் போச்சுன்னு நிறைய பேர் தலைமையில கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி அல்ல. வாழ்க்கைன்னா ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக கேளுங்க. லைஃப்பில் சேலஞ்ச் இல்லைன்னா லைஃப் போர் அடிச்சு போகும். சேலஞ்சு முன்னால் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம போயிட்டு இருப்பான். அப்போ பாருங்க, அவன் அந்த இடத்துல நொந்து போகலை, விட்டு கொடுத்துட்டான். அடுத்த கிணறு தோண்டினான். அங்கேயும் தண்ணீர் வந்துச்சு. அங்கே 10 பேர் வந்து தடை பண்ணுறான். தடை முடியாது இந்த இடத்த, இது எங்கே இடம் அப்படின்னு தடை பண்ணோடனே திருப்பி அதை கொடுத்துட்டான். அவன் 3வது இடத்துல போய் கிணறு தோண்டினா அங்கே வந்து யாரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26:22 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டானாம். அப்படின்னா விரிவுபடுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி விரிவுபடுத்தின ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். ரெகபோத்னா விரிவு, விரிவாக்கம் அப்படின்னு அர்த்தம். என் அன்பு சகோதரனை சகோதரியே, 2 பேர் சண்டை போட்டால் கொடுத்துரு, 3வது சண்டை போட்டால் கொடுத்துரு, 4வது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
4வது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது ரகபோத்தா இருக்கும். ரகபோத்துல நிக்கிறது வரைக்கும் தடைகள் வரும். எதுக்குன்னா தடை வந்தாதான் ரகபோத் உருவாகும். ரகபோத்து வேணும்னா தடை அங்க இருந்ததுனாலதான் அவனுக்கு ரகபோத்து கிடைச்சது. இல்லைன்னா அவன் ஆரம்பத்தில் உருவாக்கின அந்த கிணறுல நின்று இருந்தான்னா விரிவாக்கம் இருக்காது. சில நேரங்கள்ல ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பது எதுக்குன்னா உனக்கு விரிவாக்கத்திற்காகத்தானே தவிர உனக்கு கேடு பண்ணுவதற்கு அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு கேடு பண்ண தெரியவும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போனா என்னென்ன காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா எல்லா தடைகளையும் நீக்குவார். அதுலேயும் சில விசேஷித்த தடைகள். முதல்ல ஒரு மனுஷனுக்கு முன்னேறதுக்கு என்னென்ன தடை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறார். ஆமென். முன்னேற்றத்திற்கு என்னென்ன தடை கற்கள் இருக்கிறதோ எல்லா தடைகளை இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். 2வது தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னால போனா குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற சுப நிகழ்வுகளை ஆண்டவர் செய்து வைப்பார். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24, 56, 58 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். நிறைய பேர் நினைக்கிறீங்க பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் வேண்டான்னு சொல்லிட்டா திருப்பி சரின்னு சொல்லுவாளா அப்படின்னு. நாமே யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ எதுக்கு அடையாளம் தெரியுமா? உங்களுக்கு நல்லது ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ணுக்கு பிடிக்கல பையனுக்கு பிடிக்கல அப்படின்னு யாரும் அழக்கூடாது. ஆனால் இந்த ஈசாக்கு பாருங்க, ஒரே டேக்கில் ஒரே பொண்ணை தான் பார்த்தாங்க, ஒரே பொண்ணு சரியாயிடுச்சு. ஆமாம், அதே போல் ரெபேக்காவுக்கு ஒரே மாப்பிள்ளை தான் பார்த்தாங்க, ஒரே மாப்பிள்ளை செட் ஆயிடுச்சு. சரி, அதான் அவங்களுக்கு கொடுப்பேன் அவ்வளவு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணது வேஸ்ட்டு, இங்கே ரெஜிஸ்டர் பண்ணது வேஸ்ட்டு, இப்போ எனக்காக ஒரு எலியேசர் அனுப்புங்கன்னு கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் ஒரு எலியேசரை இன்றைக்கு அனுப்புவார். ரெபேக்கா ஈசாக்குடைய மேரேஜுக்கு சக்சஸ் என்னன்னா ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். அவனுடைய பேர் என்ன? எலியேசர். ஆமென். சரி, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிற நீங்கள் எனக்கு தடை பண்ணக்கூடாது. எலியேசர் போய் சொல்றாரு, நான் போற இடத்துல இதுதான் பொண்ணு அப்படின்றதுக்கு அடையாளம் கேட்டேன். என்ன அடையாளம்? நான் எனக்கு தண்ணி கொடுமான்னு கேட்டா எனக்கு ஒட்டகத்துக்கும் சேர்த்து யாரு கொடுக்குறாளோ அதுதான் ஆண்டவருடைய சித்தத்தின்படியான பொண்ணுன்னு எனக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் இடையில நான் ஒரு அடையாளத்தை கேட்டுட்டு வந்திருக்கிறேன். அதே போல் ரெபேக்காளை நான் பார்த்தேன், அவள்கிட்ட எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன உடனே எங்கள் ஒட்டகத்துக்கெல்லாம் சேர்த்து தண்ணி கொடுத்தா. அப்படின்னா இவ தேவ சித்தத்தின்படியாக என் எஜமானுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு நியமிச்சாச்சு. அதனால இது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எனவே நீங்கள் எனக்கு தடை பண்ணக்கூடாது. இவளை எங்கள் எஜமானுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவிட்டையும் சகோதரன்ட்டையும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், வாழ்க்கைப்பட போகிறது நாங்கள் இல்லை, இதோ இவதான்னு சொல்லி அவள்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காவை கூப்பிட்ட முன்னால், என்னம்மா உனக்கு சம்மதமா, இந்த மாப்பிள்ளை போதுமா? ஏன்னா மாப்பிள்ளை அவள் இன்னும் பார்க்கவே இல்லை. மாப்பிள்ளையை பார்க்காமலே ஆண்டவர் அடையாளம் காமிச்சாருன்ற ஒரே காரணத்தினால நான் போகிறேன் என்று சொல்லிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு முழு சம்மதம் அப்படின்னாங்க. அங்கேருந்து எலியேசர் அவளை கூப்பிட்டுட்டு தன்னுடைய எஜமானிடத்தில் கொண்டு வருகிறார். அப்போ அனுப்பும்போது எலியேசர் போயிட்டு எங்கள் எஜமான் ஆபிரகாம் அவங்க பிள்ளை ஈசாக்கு, ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான், அவங்களுக்கு அவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இங்கே சொத்து அங்கே சொத்துன்னு ஒன்றும் போய் தன்னுடைய எஜமானுடைய சொத்து பட்டியலெல்லாம் அங்கே ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எங்கள் எஜமானுக்கு உங்கள் பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு அவன் கேட்கல. மாறாக இங்கேருந்து போகும்போதே இந்த ஆபிரகாம் ரொம்ப பெருந்தன்மையானவன், என் மருமக வீட்டுக்கு வரும்பொழுதே நான் அவளுக்கு நல்ல ஆபரணங்களை போட்டு நான் வெல்கம் பண்ணி கூப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லி பெருந்தன்மையாக இங்கேருந்து நகையெல்லாம் கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. அவள் பாருங்க, அங்கே எந்த டவுரியோ எந்த பணத்தையும் கேட்கல. நிறைய தாய் தகப்பன்மார் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் டவுரி வாங்கக்கூடாது.
எந்த வயிற்றெரிச்சல் பணமும் உங்கள் பிள்ளைக்கு வந்தால் அது வயிற்று வலியும் கொண்டு வரும், சில நேரங்களில் விபரீதத்தையும் கொண்டு வந்துடும். அதனால் யாருடைய மனசும் துக்கப்படுக்கக்கூடாது. கல்யாணன்றது ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, தேவ சித்தன்னு தெரிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் எந்த நிபந்தனையும் பேசக்கூடாது. உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது அவங்க கொடுக்கணும்னு விரும்பினா அவங்க கொடுத்துட்டு போட்டு, அவ்வளவுதான். பிள்ளைகள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே சண்டையில் ஆரம்பிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய தாய் தகப்பன் காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஈசாக்குடைய குடும்பத்தில் என்ன நடந்துச்சு பாருங்க. இந்த ரெபேக்காவுக்கு அவங்க ஒன்றும் டிமாண்ட் பண்ணலை. அங்கே போன உடனே அவங்க அப்பாவும் அவங்க சகோதரனும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பணத்துக்கெல்லாம் வேல்யூ இருக்குது. உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் இருக்குன்னா உங்கள் மருமகனுக்கு நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுக்குறீங்க, 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வேல்யூ 5 லட்சம்னா 5 லட்சம் தான். ஆனால் விலை மதிக்க முடியாதது ஒன்று ஆசீர்வாதம். அதுக்கு விலையே போட முடியாது. அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பின. அவங்க அப்பாவும் சகோதரனுமா சேர்ந்து என்ன ஆசீர்வாதம்? ஆதியாகமம் 24:60 சொல்லுகிறது, ரெபேக்காளை வாழ்த்தி நீ கோடா கோடியாய் பெருகுவாய். கோடி பணத்தை கொடுக்கல, ஆனா கோடா கோடியான ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாதம் அவள் வாழ வந்த இடத்திலே கோடா கோடியான பெருக்கத்தை தந்தது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு 100 பவுன் 200 பவுன் வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் 6 மாதம் கூட அவங்க கையில் இல்லாத அளவுக்கு அங்கே கொண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் இங்கே பண்ணுறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு 10 கிராம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய வேதனைக்குள்ளா போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றும் வாங்காமல் இருந்து இன்னைக்கு எக்கச்சக்கமாக தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து வைக்கிறவங்களையும் பார்த்துருக்கிறேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவர்கள் செல்வங்களுக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுமந்து வந்தார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஒரு மனுஷனுடைய சிரசிலே தங்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். மாமனார் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார்னு பைபிளில் எங்கேயும் எழுதலை. மாமியார் கொடுக்கறது தான் அவனுக்கு ஐஸ்வர்யம், அதோடு வேதனை இருக்காதுன்னு எங்கேயும் பைபிளில் எழுதலை. அவங்களா கொடுத்தாங்கன்னா அது ஆண்டவர் கொடுத்ததுன்னு ஏற்றுங்க, அது ஐஸ்வர்யம் நல்லா இருக்கும். நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் அவங்களா கொடுத்து வர்றது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அது ஒரு நாளும் வேதனையை கொடுக்காது. நீங்கள் போய் அவங்கள்ட்ட கண்டிஷன் போட்டு 30 போடுறன்றவங்கள்ட்ட இல்லை இன்னும் 10 சேர்த்து போடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அது சாபத்தின் பணம். அவருடைய வாழ்க்கை வேதனைக்கு நேராக போயிடக்கூடாது. அவன் சொல்லுகிறான், எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் தடை பண்ணக்கூடாது, இது தேவ சித்தன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தடை இல்லாதபடிக்கு அவன் அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நல்லா வச்சு குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணால் போதாது, மனைவியை வச்சு நல்லா வாழணும். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை வாழ போன இடத்துல வாழாவட்டியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருப்பாங்க, மருமக வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னா, ஆனால் அங்கே வாழாவட்டியாக இருப்பான். வீட்டில் வந்து இல்லை, வாழ போன இடத்துல இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வாழ்வில்லை. வாழ போன இடத்துல அநேக பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இல்லை. வாழ போன இடத்துல நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆகாரமே இல்லை. சிலர் சொல்றாங்க, என் பிள்ளைக்கு ஒழுங்கா ஆகாரம் கூட போடலையா அப்படின்வாங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, தேவ சித்தத்திற்கு புறம்பாக நடந்த காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைச்சா அப்படின்னா, ஆண்டவர் விரும்புகிற இடத்துல உனக்கு வாழ்க்கை கிடைச்சா சிறப்பா சுதந்திரமா நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. எனவே நீங்க அந்த நேர்த்தியான இடத்தை தான் நீங்க தேடணும், தேவ திட்டத்தின்படியான இடத்தை தேடணும். சரி, கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி லைஃப் ரன் பண்றதுன்றத 1 பேதுரு 3:7 ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறார். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுறவங்களா இருக்கலாம். அது புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக கேளுங்க. கல்யாணம் பண்ணினது பெருசு இல்லை, அதுக்கப்புறம் எப்படி வாழ்கிறது அப்படின்றத ரொம்ப கவனமாக நீங்கள் கேளுங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பெண்கள் பலவீன பாண்டம், பெண்கள் பலவீன பாத்திரன்னு சொல்லி ஆண்டவரே வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா சுறுசுறுன்னு அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார் அவங்க பலவீன பாண்டம். ஏன் பிசாசு ஆதாம வஞ்சிக்காமல் ஏவாள்கிட்ட போனான்?
அவள் தான் வீக் பார்ட்டின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாம், அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, ஆதாம்கிட்ட போனால் அவன் கொஞ்சம் உஷாரு, அதனால் ஏமாந்த ஏவாள்னு ஒருத்தி வீட்டில் இருக்கிறா, அவளை போயிட்டு நம்ம தந்திரமாக வஞ்சிச்சிடலான்னு அழகாக போனான். இங்கே ஆண்டவர் சொல்ல அவங்க பலவீன பாண்டம்ப்பா. ஆண்டவர் கொடுக்கும்போது அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கோ, அது எப்படி வேணாலும் முட்டும், மோதும், இடிக்கும், கிராக்கி பண்ணும், எதிர்த்து பேசும், இதெல்லாம் தான் பலவீனம். கல்யாணம் பண்ணும்போதே நினைக்கணும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவ கூட இருக்கணும், விவேகமாக தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லா போகும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் கல்யாணத்துக்குள்ளே என்ட்ராகுங்க. கல்யாணம் பண்ணன்னு நினைக்கிறவங்க நல்லா மனசில் வச்சுங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட. ஏன்னா அவங்களுக்குள்ளால சில பலவீனங்கள் இருக்கும், கோபம் இருக்கும், ஏதாவது ஒன்று. பலவீனன்றது வீக்னஸ் தான், ஏதோ ஒரு வீக்னஸ் சரி இருக்கும், அதோடு தான் நம்ம ஏற்றுக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டு. ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில் உங்களுக்கு தடை வரக்கூடாது. எதுக்கு தெரியுமா? ஜெபத்திற்கு தடை வரக்கூடாது. ஒரு மனுஷனுடைய ஃபேமிலி லைஃபுக்கு சக்ஸஸுக்கு முதல் காரணம் என்னென்னா ப்ரேயராக தான் இருக்கும். அந்த ஜெபம் தடைப்பட்டதுன்னா லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலைன்னா இன்னிலிருந்து நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. சரி, அப்போது இந்த பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோட வாழணுமா. ரொம்ப விவேகம் வேணுமா. அவங்க கூட வாழணும்னாலே கொஞ்சம் விவஸ்தை இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. விவஸ்தை இருந்தால் தான் நல்லா அவங்க கூட வாழ முடியும். நல்ல விவேகம். ஏன்னா அந்த விவேகம் இருந்தால் என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணும். ஆமாம், கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றம் இறக்கம் இருந்தால் கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இப்போ மெயினாக புருஷ மனைவிக்குள்ளால சண்டை வந்தோடனே முதல்ல எது கட்டாகும் தெரியுமா? ஜெபந்தான் கட்டாகும். இவன் என்ன பண்ணுவான்? கிராக்கி பண்ணிட்டு போய் படுத்துட்டு நான் ப்ரேயருக்கு வரமாட்டேன்னுவா. இல்லை நான் அவரு கிராக்கி பண்ணிட்டு போய் படுத்துக்குவார், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. நேராக போய் ரெண்டு பேரும் ரெண்டு வாசலில் படுத்துருவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் துக்கத்தோடு வெளியே போவார். உடனே பிரிவினையின் ஆவி ஒன்று வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துடும். ஒரு வாக்குவாதத்தின் ஆவி அந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துடும். ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட். எனக்கு நிறைய குடும்பங்கள் முறிகிறதற்கு காரணம் ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட். எதிர்த்து பேசுகிற தன்மை, எதிர்த்து பேசுகிற ஒரு குணம் இன்னைக்கு அநேகருக்குள்ளால இருக்கிறபடியினால குடும்பங்கள் பிரிவுக்கு நேராக போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படி உங்களுக்கு ஜெபத்துக்கு தடை வராதபடி நீங்க விவேகத்தோடு அவர்களோடு கூட வாழ்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணுமா. அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹானர் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மனைவியை ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் மனைவியை துணி துவைக்கிறதுக்கும் பிள்ளை பெறுற மிஷனாகவும் துணி துவைக்கிற மிஷனாகவும் ஷூக்கு பாலிஷ் போடுற மிஷனாக தான் இன்றைக்கி நிறைய பேர் மனைவிமாரில் வச்சிருக்கிறீங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை நம்ம கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், அவங்களுக்கும் மதிப்பு, அவங்களுக்கு மரியாதை. நம்மளை மாதிரி எல்லா உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு மரியாதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. எந்த குடும்பத்தில் மனைவிக்கு புருஷன் மரியாதை கொடுக்காம கீழ்த்தரமா மனைவியையோ மனைவி வீட்டையோ எந்த புருஷன் நடத்துகிறாரோ அங்கே பிரச்சனைக்கு வேற வழி தேட வேண்டாம், அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நிறைய புருஷன்மாருக்கு மனைவியுடைய அப்பா அம்மாவை பார்த்தா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் மனைவி பத்து கொடுத்த பிள்ளை மட்டும் இவங்களுக்கு வேணும். ஆனால் மனைவி வேண்டாம், மனைவிக்கு அப்பா அம்மா வேண்டாம், மனைவிக்கு அண்ணன் தம்பி வேண்டாம், யாரும் வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டை மறந்துடணும், அப்பா வீட்டை மறந்துடணும். எங்கே பைபிளில் எழுதியிருக்கு? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, அவங்களுக்கு உணர்வுகள், அவங்களுக்கு உணர்ச்சிகள், அவங்களுக்கு அண்ணன் தம்பிகிட்ட பேசுனேன்னு தோணும், அப்பா அம்மாட்ட பேசுனேன்னு தோணும். அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மனுஷன், அதுதான் புருஷன். இல்லைன்னா நீங்கள் அவளுடைய அதிகாரத்தை பிடுங்கி எடுக்கிற கடின இருதயம் உடையவன். இன்னைக்கு யார் யார் வீட்டில் மனைவியை ரொம்ப பிடிச்சி இடித்து வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் என்ன ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, அப்படியே ஃப்ரீ பண்ணி விடுங்க. நீங்கள் ஃப்ரீ பண்ணாலே அவளுக்கு மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அவள் கத்துறதெல்லாம் நிறுத்திடுவாள், அவள் எதிர்த்து பேசுகிறது நிறுத்திடுவாள். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ பேசினா கொஞ்சம் சமாதானமாக இருக்க அவங்க பேசுவாங்க. நீ இன்னைக்கு காலையில் 10 நிமிஷம் உங்கள் அம்மாட்ட பேசும்போதே நினச்ச உங்கள் அம்மா ஏதோ காதில் விஷத்தை போட்டான். எந்த தாயாவது பிள்ளை கெட்டு போகணும்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை அவங்க சில ஆலோசனை கொடுத்துருக்கலாம், அது கூட பிள்ளை நல்லா இருக்குன்ற எண்ணத்தில் தான் கொடுத்து அது தப்பாகுமே தவிர எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போனேன்னு ஆலோசனை கொடுக்க மாட்டா.
எந்த தகப்பனும் கெட்டு போனேன்னு ஆலோசனை கொடுக்கணுமா? அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீ உங்கள் அம்மாட்ட பேசுனதுனால தான் இப்படி நடந்தேன், உங்கள் அப்பாட்ட பேசுனதுனால தான் இப்படி நடந்தேன். அதே போல் சில மனைவிமார்களும் புருஷன்மார் அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது நிறைய மனைவிமார்கள் விரும்புறதில்லை. புருஷன்மார்கள் அவங்களுடைய அக்கா தங்கச்சிகிட்ட பேசுறது மனைவிமார்கள் விரும்புறதில்லை. அதுவும் தப்பு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் ஒருத்தரை சிநேகிக்கணும். சிநேகிச்சாதான் உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா குட்டி நரகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் பிரிவினைகள் தான் வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட உங்களுடைய குடும்பத்தில் விரிசல் வராதபடிக்கு மனைவியை ஹானர் பண்ண பழகிக்கொள்ளுங்க. அதே போல் மனைவிமார்கள் உங்கள் புருஷனை மதிக்க பழகிக்கொள்ளுங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிய பழகிக்கொள்ளுங்க. புருஷன்கிட்ட கேட்காம எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடாது. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, புருஷன் இது வேண்டான்னா வேண்டாம் தான், இது ஓகேன்னா ஓகே, வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிடிவாதம் பண்ணி அவரை ஒரு வழி பண்ணி அந்த காரியங்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் தடைகளை உடைச்சி குடும்பங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போனா என்னென்ன காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா எல்லா தடைகளையும் நீக்குவார். அதுலேயும் சில விசேஷித்த தடைகள். முதல்ல ஒரு மனுஷனுக்கு முன்னேறதுக்கு என்னென்ன தடை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறார். ஆமே. முன்னேற்றத்திற்கு என்னென்ன தடை கற்கள் இருக்கிறதோ எல்லா தடைகளை இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். ரெண்டாவது, தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னால போனா குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற சுப நிகழ்வுகளை ஆண்டவர் செய்து வைப்பார். ஆமே. மூன்றாவது, உங்கள் ஆண்டவர் உங்க முன்னால போனா தடைகளை உடைச்சி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. மத்தேயு 19:14-15 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அவர்களை தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து, அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர தாய் தகப்பன்மார்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் சீடர்களோ தடை செய்தார்கள். இன்னைக்கும் உங்க பிள்ளைங்க ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாதபடி யாரோ ஒருவர் தடையா இருக்கலாம். உன் பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்ய துஷ்ட ஆலோசனை கொடுக்கிற, ஆலோசனை கொடுக்கிற ஏதோ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பிசாசோ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிரிக்கத்தக்கதாக, உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கத்தக்கதாக, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரையும் பிரித்து வெளியே கொண்டு வரத்தக்கதாக சில தந்திரங்களை செய்திருக்கலாம். அன்றைக்கு தடைகளை உடைச்சி ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை என்கிட்ட வர யாரும் தடை பண்ணக்கூடாது. இன்னைக்கு இயேசு எல்லா சாசுகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் சொல்றாரு, என் பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வர தடை பண்ணாதிருங்கள், தடைகளை உடைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா உங்க பிள்ளைகளுடைய மனக்கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இடையில இனி நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில தடையா யார் நிற்கிறாங்க? என்ன தீய சக்தி நிற்கிறது? எந்த மாந்திரிக கட்டு இருக்கிறது? எந்த செய்வினை கட்டு இருக்கிறது? எது ஆண்டவரை விட்டு உன் பிள்ளையை பிரிச்சு வச்சிருக்கு? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளால இருந்தா பிள்ளைகளுடைய லைஃப் நல்லா இருக்கும். எப்ப ஆண்டவர் பிள்ளைகளை விட்டு விலகுகிறாரோ அந்த நேரத்தில் அநேக இழப்புகளை பிள்ளைகள் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தடைகள் நீங்கி உங்க பிள்ளைங்க ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் கரங்களை வைக்கிறார். ஆண்டவர் தொட்டா போதும் அவன் லைஃப் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் அவனை ஒரு பார்வை பார்த்தா போதும் அவன் லைஃப் நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகளுடைய லைஃப் நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எந்தெந்த தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய லைஃப் தடம் புரண்டு போயிருக்கிறது இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலுடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். கட்டப்படாமல் இடிந்து கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிறார். ஹல்லேலூயா. நிறைய தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணீரோடும் துக்கத்தோடும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க.
என் பிள்ளையின் நிமித்தம், என் மகன் நிமித்தம், என் மகள் நிமித்தம் நான் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. யாதோ ஒரு மனுஷனுடைய பிடியில் இருக்கிற உன் பிள்ளையை ஆண்டவர் இன்றைக்கு பிடுங்கி தன் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறார். ஏதோ ஒரு தீய மாந்திரிக கட்டில் இருக்கிற உன் பிள்ளையை பிடுங்கி ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து தன்னுடைய நேச மார்பில் அணைச்சி கோழி குஞ்சுகளை அணைக்கிறது போல ஆண்டவர் அவர்களை நீ அணைச்சு வைப்பாராம். மத்தேயு 23:37 சொல்லுகிறது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது போல நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்குள்ளோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை தன்னுடைய செட்டைக்குள்ள கூட்டி சேர்க்க மனதாயிருக்கிறார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு உங்க பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்குள்ள வச்சு எந்த பருந்தோ எந்த கழுகோ எந்த ஓனாயோ அந்த குஞ்சுகளை கடித்து விடாதபடிக்கு எப்படி அழகா தன்னுடைய செட்டைக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்கோ, அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, உன் பிள்ளைகளை கோழி செட்டைக்குள்ள மறைக்கிறது போல நான் மறைக்க மனதாயிருந்தும் சில நேரங்கள்ல நீங்களே முயற்சி எடுக்கல, ஆனா இன்னைக்கு மறுபடியும் நான் கூட்டி சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பிரிந்து போன உன் பிள்ளைகள் ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளால இன்றைக்கு வருகிறார்கள். சிலர் நினைக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறவங்க பிரச்சனை எப்படி பிரதர், நான் பிள்ளையே இல்லைன்னு வந்திருக்கிறேன், என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் டர்ன் நாள் வந்தாச்சு. யார் யார் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்க பிள்ளைய தொடுறத உங்க விசுவாச கண்களில் பாருங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அணைச்சி நீங்க தலையில கை வச்சு ஆசீர்வச்சிங்க, எனக்குன்னு ஒரு சந்ததியை கொடுத்து அந்த பிள்ளையும் நாங்க உங்க கண்ட்ரோல்ல உங்க செட்டைக்குள்ள உங்க ரெக்கைக்குள்ள கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய விசுவாச கண்களில் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொந்த கண்கள் காண உதவி செய்வார். ஆமென். போன மாசம் இந்த இடத்துல ஒரு சகோதரி சாட்சி சொன்னதை பார்த்தீங்க. 7 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தவங்க, பிசிஓடி சிஸ்ட் அவங்களுடைய அந்த ஓவரிஸில் இருந்தது நிமித்தம் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பிரயோஜனம் இல்லாத நேரத்தில் கடைசியாக டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு குழந்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவங்க ரொம்ப துக்கத்தோடு அழுதுட்டு தான் அன்பரின் பாதத்தில் வந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 7 வருஷமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே 2 வருஷம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கடைசியாக முடியாது, ஒரு குழந்தைய தத்தெடுத்துங்கன்ன உடனே அவங்க வேதனையோடு கூட அன்பரின் பாதத்தில் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு தனி ஜெபத்தில் என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார், அதை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. போன மாசம் அந்த பிள்ளை சாட்சி சொன்னாங்க குழந்தையோட சேர்ந்து. இப்போ அந்த சாட்சியை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 வருடமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க, அதனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் சொல்லும்போது, இது பார்ப்போம், இன்னும் நிறைய செலவான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அது பண்ண முடியலைன்னா நீங்கள் பேசாமல் குழந்தைய தத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை எங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அப்புறமா 1 இயர் கழிச்சு இங்கே அன்பரின் பாதத்தில் வர நாளுக்கு வந்தேன். எனக்கு பிரதர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, நீ ஒரு குமாரனை பெறுவா, அதை கர்த்தருக்குன்னு ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்னார். ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் தந்ததுக்காக கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த சகோதரியை போல நிறைய பேர் டாக்டர்கிட்ட போயிட்டு குழந்தைய தத்தெடுங்க, இல்லைன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஏதாவது வழி பண்ணுங்கன்னு நிறைய பேர் மன கஷ்டத்தோடு இருக்கிறீங்க தானே. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்தவர், உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவர்களுடைய கண்ட்ரோலில் கூட்டி சேர்க்கிறார். உங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தா அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுடைய கற்பத்தின் தடைகளை ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 4வதாக ஆண்டவர் தடைகளை உடைச்சி உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். அப்படின்னா
நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியாதபடிக்கு பிசாசு கொண்டு வந்திருக்கிற தடைகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அப்படின்னா பிதற்றுகிறவனை தான் பதற்றுகிறவன் என்று இந்த இடத்துல எழுதியிருக்கப்பட்டிருக்கிறதா. யார் பிதற்றிகிட்டே இருப்பா? பைத்தியக்காரன் தான் பிதற்றிகிட்டே இருப்பான். அப்போ பிதற்றுகிறவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். அப்படின்னா எப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அறிவு எடுக்கப்படுகிறதோ, அறிவு இழந்து போகிறார்களோ, அப்போதான் அவன் பிதட்ட ஆரம்பிக்கிறான். இல்லைன்னா அந்த அறிவு அவனுடைய இருதயத்தில் உணர்த்துறது வரைக்கும் அவன் பிதட்ட மாட்டான். ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் என்ன பேசுகிறான். முதல்ல இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். எனவே இந்த இருதயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எல்லா விதமான காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். காரணம், அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் தான் அவனுடைய பேச்சுக்கு, அவனுடைய செய்கைகளுக்கு, நடக்கைகளுக்கு எல்லாம் காரணம். அப்போ இந்த பதற்றம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குதுன்னா அவனுடைய அறிவு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, அப்படி பிதற்றத்தில் இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அறிவு இல்லை அப்படின்னாலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள அவனுக்கு அறிவே இல்லைன்னுவாங்க. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், அப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் கோவப்பட்டோ, அந்த பிள்ளைகளை அடிச்சோ, அந்த பிள்ளைகளை துன்புறுத்தி பிரயோஜனம் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு மனநிலை சரியில்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்க சொல்லணும், பதற்றமுள்ள பிதற்றுகிற இருதயங்கள் இனி அறிவை உணர்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே. அப்படின்னா மறுபடியும் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் அறிவை வைக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு உங்க வீட்டில் யார் யார் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, டிப்ரெஷன் மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்றீங்க. நிறைய தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் மாத்திரை கொடுக்குறாங்க, புருஷனுக்கு டிப்ரெஷன் மாத்திரை கொடுக்குறாங்க, மனைவி டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட்றா. ஏன்னா மனநிலை பாதிப்பு, மன கொந்தளிப்பு, அவனுடைய இருதயத்தில் பாதிப்பு இருக்கிறது நிமித்தம் அறிவை இழந்து போனவர்களுக்கு அறிவை உணர்ந்து கொள்ளும் கிருபை. அப்படின்னா மறுபடியும் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் அந்த ஞானத்தையும் அறிவையும் வைத்து புத்தி பேதலிக்கிற ஆவிகளை வெளியேற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தெற்று வாயருடைய நாவு தடை இல்லாமல் பேசும். அப்படின்னா திக்கி திக்கி சில பிள்ளைங்க பேசுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் திக்கி பேசுறதுக்கு காரணமே என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம், நம்ம தப்பாக பேசிடுவோமோ, சரியாக பேச மாட்டாமோ அப்படின்னு பயம் வந்தாலே அவங்களுக்கு பேச்சு வராது, திக்கி திக்கி தான் பேசுவாங்க. இன்னைக்கு ஒருவேளை அப்படி தெற்று வாய் யார் யாருக்கு இருக்கோ, நாவு தடை இல்லாமல் இனி தெளிவாய் பேசும். ஆமென். அப்போ இந்த இருதயத்தின் பிரச்சனை, நாவு பிரச்சனை எல்லாம் எதுக்கு அடையாளம்னா ஆரோக்கியத்திற்கு அடையாளம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, தடையின்றி தெளிவாய் பேசும். அப்படின்னா உன் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இனி தடை இல்லாமல் சரியாய் இயங்கும். ஒவ்வொரு உறுப்புகளில் உள்ள பாதிப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். அது என்ன கொள்ளை நோயா இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார். போன மாதம் கார்த்திகன் ட்ரிப்ளிகன்லேருந்து ஒரு தம்பி என்ன சாட்சி சொன்னான்னா, அவர் வாலிப தம்பி, அவனுக்கு கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆகி, பிபி அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 2 கிட்னி ஃபெயிலியர் ஆன நிலைமையில். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு கிட்னி 2ஐயும் மாற்றி தான் ஆகணும், இல்லைன்னா ஒரு கிட்னியாவது மாற்றணும். ஏன்னா நீ டயாலிசிஸ் எவ்வளோ நாள் உனக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீ யாராவது கிட்னி கொடுக்குறவங்கள கூட்டுட்டு வா. அப்போ இவன் போய் அவங்க அம்மாவை கூட்டுட்டு போய் அவங்க அம்மா கிட்னி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிட்னிக்காக வேண்டி அவங்க அம்மாவை போய் செக் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி, ஓகே அவங்க அம்மாவுடைய கிட்னி இவனுக்கு சரியாக செட் ஆகுன்னு சொல்லி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டாக்டர்கிட்ட டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த நிலைமையில தான் ஒரு நாள் ஆறுதலை தேடி ஒரு நாள் இந்த மீட்டிங்க்கு வந்தான். ஐயா, எனக்கு இந்த சின்ன வயசில் இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அம்மா கிட்னி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், உனக்கு 2 கிட்னிகளை நான் புதுசாக மாற்றுறேன். ஹல்லேலூயா. நீ மருத்துவரிடத்தில் போய் காமி, ஆண்டவர் உனக்கு புது கிட்னியை பொருத்தி இருப்பார். இவங்க ஜெபம் பண்ணிட்டு ஏற்கனவே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க.
போய் சேர்ந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கிட்னி எல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாட்டி இவங்க கிரியாட்ரின் செக் பண்ணி பார்த்தா கிரியாட்ரின் 14 இருந்தது, திடீர்னு 4க்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ உனக்கு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு நீ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவையில்லை, கிளம்பி போன்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு போன பிள்ளைய திருப்பி அனுப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த சாட்சியை இப்போ எல்லாரும் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என்னோட பேர் கார்த்திக். நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். நான் இந்த கூட்டத்துக்கு ஒரு 5 மாதமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு பிபி ஹை ஆகி 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரியாட்டின் லெவல்னு சொல்லுவாங்க. அது 12 இருந்தது. நார்மல் மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா 1.4 தான் இருக்கணும். எனக்கு 12 போயிடுச்சு. அது டாக்டர்லாம் பார்த்துட்டு எதுவும் முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே கிட்னி கொடுக்குறதா இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து ஆப்ரேஷனுக்கு டேட் வாங்கலான்னு போகிற நேரத்தில் உனக்கு கிரியாட்டின் லெவல் குறைஞ்சிடுச்சு, 4 இருக்குது, இப்போதைக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு டாக்டர் வாயால் கர்த்தர் சொல்ல வச்சார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் அந்த மகனுக்கு கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. இடையில மீட்டிங் அட்டன் பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உன்னுடைய கிட்னியை புதியதாக்குவேன். ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாமல், எந்த டயாலிசிஸும் இல்லாமல் கர்த்தர் அவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கலாம், கேன்சர் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா இருதய வியாதியோடு வந்திருக்கலாம், எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமேன். போன மாதம் ஒரு அம்மா இந்த 2 சைடில் 2 பெரிய கட்டி, அவங்க மீட்டிங் வரும்போது கீழே போய் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு மேலே வாங்கன்னு சொன்னேன். ஜெபம் பண்ண அவங்க வீல் சேரில் வந்தாங்க. ஜெபம் பண்ண வரும்போது பார்த்தா அவங்க மருமகளா தெரில, கூட கூட்டு வந்தாங்க. கழுத்து பக்கத்தில் 2 கட்டி இருந்தது. 2 கட்டியும் எங்கே போச்சுன்னே தெரில. கீழே சாப்பிட்டுட்டு இப்போ தான் மேலே வந்தோம், கட்டி போயிடுச்சு. நாங்கள் ஹல்லேலூயா. எழும்பி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தடைகளை உடைக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இப்பொழுதும் முன்னேற வழி இல்லையே, பிழைப்பிற்கு வழி இல்லையே, வாழ வழி இல்லையே என்று கதறிக்கொண்டு வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். நீங்க சொன்னீங்கப்பா, உன்னுடைய கூடாரங்களின் வாசல்களை விரிவாக்குங்க, உங்க வாசஸ்தலங்களின் திரைச்சீலைகளை விரிவாக்குங்க, உங்களுடைய கயிறுகளை எல்லாம் நீளமாக்குங்க, ஸ்திரமான ஒரு லைஃபை கொடுப்பேன், பலங்கொண்டு இடம் கொண்டும் பெருகுவீங்கன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையை என் பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நான் ஜெபிக்கிறேன். ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில கதறி கொண்டு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி எந்த சறுக்குதலும் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலைக்கான வழியை நீங்க திறந்து கொடுத்தே ஆகணும்ப்பா, திறந்து கொடுத்தே ஆகணும். இவ்வளவு நாளும் என் பிள்ளைங்க இன்றைக்கு போனாங்கப்பா, தோல்வியோட திரும்பி வந்தாங்கப்பா. இன்றி போய் என் பிள்ளைகள் மனசு வெறுத்து போன நிலைமையில இதுக்கு மேல நான் எந்த இன்றைக்கும் போக ஆயத்தம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. இன்னைக்கு பிறகு என் பிள்ளை இன்றைக்கு போறதுன்னா, அப்பா என் பிள்ளைங்க கூட நீங்க போனப்பா, நீங்க முன்னால போனீங்கன்னா என் பிள்ளைங்க வேலையோட தான் திரும்பி வருவாங்க. ஆண்டவரே, நானே வழி என்று சொன்னேன். வழிகள் திறக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் என்னுடைய சரீரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாம, என்னுடைய வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமையில அடுத்தவங்களுக்கு முன்னால பரிகாச பொருளா நிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்களா, அவருடைய சரீரத்தில் இருக்கிற வளர்ச்சியில் இருக்கிற தடைகளை கூட ஆண்டவர் உடைச்சி அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சியை கொடுத்தேன். என் பிள்ளைகளை கனம் பண்ணுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைங்க தன்னுடைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளுக்கு முடிவு வரல, எனக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வேணுமேனு கதறிக்கொண்டு வந்திருக்கிறார்களோ, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல காணப்படுகிற எல்லா தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளுக்கு சாதகமா தீர்ப்ப நீங்க எழுதிட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் இயேசுவுடைய ரெக்கைக்குள்ள வர முடியாம இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய நேச மார்பிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ,
அவர்களை உடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து பொதிந்து கொள்ளுவீராக. பொதிந்து கொள். அவர்கள் எந்த தீய சக்தி இடத்தில் இருந்தாலும், இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த தடைகள் இருந்தாலும் அவற்றை பிடுங்கி எறிந்து நேச மார்பிலை அணைத்து அந்த பிள்ளைகளை நீர் வளர்த்து தார், ஆசீர்வதித்து தாரும். அதே போல மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு புத்தி தெளிவடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா புத்தி பேதலிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. எல்லா புத்தி பேதலிக்கிற ஆவிகளை வெளியேற்றுவீராக. அப்பா, புத்தி தெளிந்திருக்கப்படும். அவருடைய இருதயத்திலே அறிவையும் உணர்வையும் தருவீராக, தருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் பேச முடியாம இருக்கிறாங்களோ அவருடைய தெற்று நாவு இனி சரியாக பேச ஆரம்பிக்கட்டும். அப்பா, எல்லா கேன்சர் வியாதிகளை ஆண்டவர் பிடுங்கி எறிவீராக, பிடுங்கி எறிவீராக. தோல் வியாதிகள் மாறட்டும், சோரியாசிஸ் வியாதிகள் மாறட்டும், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைந்து போகட்டும், வீசிங் வியாதிகள் மறைந்து போகட்டும். எந்தெந்த பிள்ளைகள் இருதய வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை பொருத்துவீராக. எந்தெந்த பிள்ளைகள் தன்னுடைய இரத்தத்திலே அழுத்தம் அதிகமாயிருக்கிறது, சுகர் அதிகமாயிருக்கிறது என்று வந்திருக்கிறார்களோ எல்லா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. டிவைன் ஹீலிங் என் பிள்ளைகளுக்கு தருவீராக. வலங்கொண்டும் இடங்கொண்டும் என் பிள்ளைகள் பெருகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மார்ச் அப்போ நான் என்னுடைய 4th செம் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். என்னுடைய ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து டஃப்பு தான். ஆனால் வந்து நான் நல்லா கிருபையில் படித்து போயிட்டு எழுதிட்டு ஹால் விட்டு வெளியே வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க. என்னென்னு போய் கேட்கும் போது, உன்னுடைய ரிஜிஸ்டர் நம்பரே நீ தப்பாக எழுதியிருக்கம்மா அப்படி சொன்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. எக்ஸ்டர்னல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய பேப்பர் வந்து வேல்யூவே ஆகாது, நீ ரீஅரியர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏசப்பா, இது வரையும் வந்து நான் ஃபைனல் இயர் பண்ணுறேன், எந்த செகண்ட் இயர் வரையும் எந்த அரியரும் இல்லாமல் நல்லா படிச்சுட்ருக்கேன். நான் நல்லா எழுதியும் என்னுடைய நம்பர் வந்து மிஸ் பண்ணதால் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு ரொம்ப அந்த டைம்லேயே பயங்கரமாக அழுது அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கும் போது அங்கிள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது அங்கிள் அப்படி சொன்னேன். அங்கிள் வந்து, நீ கவலைப்படாத மகளே, உனக்கு வந்து அதிக மதிப்பெண்களோட ஏசப்பா நல்லா வெற்றியை தருவாங்க அப்படி சொன்னாங்க. அதே போல் ரிசல்ட் வந்தது. இந்த சப்ஜெக்ட் பயந்தனோ அதில் அதிக மார்க் கொடுத்தாங்க. ஏசப்பா கிருபை செஞ்சுருக்காங்க. அதுக்காக கூட எனக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்காட்டிலிருந்து வர்றேன். ஜனவரி மாதம் இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்திருந்த நேரம் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணி, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஜெபம் செய்தார்கள். நான் ஜெபித்துட்டு போகும்பொழுது சிஸ்டர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் ஒன்று தந்தாங்க. அதில் வந்து கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை தந்தாங்க. திருமணமாகி 4 வருடங்களாக என்னுடைய மகளின் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் பிப்ரவரி மாதம் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு ஒரு ரிசல்ட் ஒன்று வந்து கர்த்தர் எங்களுடைய நிந்தையை மாற்றினார். கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பிரதருக்கும் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்த சிஸ்டருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் ஈரோட்டில் இருந்து வருகிறேன். கடந்த 13வது வருஷம் நம்ம பிரதர் அவர்கள் வந்து எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் நடந்த லென்ட் டேஸ் ப்ரேயருக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்திருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் கொடுப்பாரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாய் திறந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கடைசி ப்ரேயரில் ஜெபம் பண்ணார். அப்போ வந்து எங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாதம் இருந்தது. ஏசப்பா, எங்கள் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த மாதத்துலேருந்தே ஆண்டவர் வந்து குழந்தைய கொடுத்தாரு. 9 மாதம் பேத்தி பிறந்தா. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அன்பரின் பாத்தில் வந்து என்னை ஈரோட்டில் இருந்து சாட்சி சொல்ல தேவனுக்கு ஏசப்பாவுக்கு நன்றி.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 3 மாதத்துக்கு முன்னே நான் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன். என் காலில் அப்படியே ஒரு சுருக்குன்னு குத்தின்னு இருந்தது, ஒரு நீர் கட்டி மாதிரி. நான் அதை கை வச்சு அழுத்தும் போது அந்த நோவு இல்லை, ஆனால் கையை எடுத்துட்டு அனுப்பிட்டு வலியாக இருந்தது, என்னால் உட்காரவே முடியல. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இந்த இடத்துலையே எனக்கு சுகமாயிடுச்சுன்னா நான் அடுத்த மாதம் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். அப்புறமா வீட்டுக்கு போனது அந்த குத்தல் நின்று போச்சா, நான் வீக்கம் இருந்தது. அந்த குத்தலை எடுத்து போட்டு என் தேவன் நீ வீக்கத்தையும் எடுத்து போடுவீங்க, நான் அப்படியே விட்டுட்டு என் தேவன் அந்த வலியை எடுத்து போட்டார். அந்த இடத்துல அடையாளமே இல்லாத சுகத்தை கொடுத்த என் தேவனுக்கு கொடா கொடி நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பொண்ணு +2 படித்து அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துருச்சு. ஸோ எனக்கு டாக்டருக்கு அவளுக்கு கிடைக்குமா என்னான்னு ரொம்ப டவுட்டாக இருந்து. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் படிக்கும்போது டெய்லி பைபிள் வாசிச்சுட்டு தான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் படிப்பாள். ஆனால் இந்த கவுன்சிலிங்கில் நீட்டில் மார்க்கு அடிப்படையில் மெடிசின் கிடைக்குமா இல்லை மார்க்கு அடிப்படையில் கிடைக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ லாஸ்ட் மந்த்து பிரதரை பார்த்து ப்ரேயர் பண்ணோம், இந்த மாதிரி அவளுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்குமா கிடைக்காதா எப்படி கிடைக்கும்னு ரொம்ப பாரத்தோடு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரேயர் பண்ணி உனக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே நீ உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தேவன் உனக்கு தருவார், நீ விரும்பியபடி மகளேன்னு ப்ரேயர் பண்ணாங்க. அதுபடி அவள் விருப்பத்தின்படி அவளுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் மெரிட்டில் அவளுக்கு மெடிசின் சீட் கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். என் பேர் சுமித்ரா. நான் லாஸ்ட் இயர் குஜராத்லேருந்து வந்திருந்தேன். நான் வந்துட்டு இன்றைக்கி உயிரோட சாட்சியாக நிற்கிறேன்னா அது அங்கிளோட ப்ரேயர் தான். அது ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நான் வந்திருந்து. குஜராத்தில் இருக்கும் போது நம்மளுக்கு சர்ச்சோ இல்லை வேறு எந்த ஃபெசிலிட்டிஸோ அங்கே இல்லாதப்போ டிவியில் அங்கிளோட ப்ரேயர் நம்ம நல்லாவே பார்க்குவோம். அப்போது எனக்கு அந்த 8 இயர்ஸாக நான் இருக்கும் போது எனக்கு அந்த மந்திரக்கிரியோ இல்லை இந்த ஈவில் ஸ்பிரிட் அந்த இதெல்லாம் இருக்கும்பொழுது என்னால் எதுவுமே தனியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சகலமே எங்கள் ஹஸ்பண்ட் எனக்காக செய்யணும். சரி, கடைசியாக 8 இயர்ஸ் அப்படியே சஃபர் பண்ணும்போது அவர் சொன்னார், இவ்வளோலாம் பார்த்துட்டோம், இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்றப்போ நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன், ஆனால் லாஸ்ட்டாக நான் ஸ்டீஃபன் அங்கிள் ப்ரேயர் போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு லாஸ்ட் இயர் நம்ம குஜராத்லேருந்து வந்தோம். அங்கிள் ப்ரேயர் பண்ணிவிட்டு 1 வீக் நம்மளே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு தினியும் ப்ரேயர் பண்ணாங்க. அங்கிள் சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை சரி பண்ணாத நான் இந்த இடத்துலேருந்து உன்னை அனுப்ப மாட்டேன். நான் நன்றி சொல்கிறேன் ஏசப்பாக்கு. அதே போல் அங்கிளுக்கு நான் மனமாற நன்றி சொல்கிறேன். எங்களுக்காக அவ்வளோ மனதுருகி அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரெபேக்கா. டிவியில் அன்பரின் சத்தம் ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஃப்ரைடே ஜான்வரி 21 தீர்க்க தரிசனம் சார் சொன்னாங்க, ரெபேக்கான்னு சொன்னாங்க. நிறைய பேர் இருப்பாங்க ரெபேக்கா. நான் நினச்சேன், ரெபேக்கா உனக்கு திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. கர்த்தர் இப்போது மேரேஜ் நடக்காமல் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே சைன் பண்ணுறாங்க. நீ வீட்டு நிலைமை பண கஷ்டம் அது இது நினச்சிட்டு இருக்க, திருமண தடை நடக்கலையே, உங்கள் வீட்டில் எல்லோரும் சின்ன பசங்களுக்கெல்லாம் நடக்குது, இன்னும் உனக்கு மட்டும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது கர்த்தர் பிரத்யேகமாக என்கிட்ட பேசிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 5 வருடங்களாக திருமணம் ஆகாமல் தடையாக இருந்தது. கர்த்தர் எனக்கு கிருபையாக திருமணம் நடக்கும்படியாக இந்த வருடத்தில் எனக்கு கிருபை செய்தார். அதுக்கு பெரிய உதவியாக இருந்தது பாஸ்டரையாக தான். நான் அவர்கிட்ட ஜபிக்க வரும்போது கர்த்தர் அவரோட எனக்கு பேசினார். உனக்கு அனுக்கிற காலம் இது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. நீ பிந்தி கிடக்கிற உன்னை முந்தி வைப்பேன்னு சொல்லி அங்கிள் மூலமாக எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். நவம்பர் மாதம் நான் இங்கே ஜபிக்கும்படியாக வந்திருந்தேன். டிசம்பர் மாதமே எனக்கு ஆண்டவர் வாழ்க்கை துணையை எனக்கு கொடுத்தாரு. நிச்சயதார்த்தமும் டிசம்பர் 28 எனக்கு நடந்து ஜூன் மாதம் எனக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணினார் கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, என்னை சிங்கப்பூரும் கடந்து போக பண்ணியிருக்கிறாரு. நான் 8 அன்னைக்கு சிங்கப்பூர் போக போகிறேன். அந்த இடத்துலையும் எங்களுக்கு வீடு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வீசா கிடைக்க முடியாது, எனக்கு நல்ல ஒரு வேலையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தபடினால் அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. 2008ஆம் வருடம் கிறிஸ்மஸுக்கு எனது மகளும் மருமகனும் ஊருக்கு வந்திருந்த போது ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை நடந்து தலையில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போது அவர்களை பார்ப்பதற்காக தீர்க்கதரிசி அவர்கள் வந்திருந்தார்கள்.
அவர்கள் வந்து மருமகனுக்காக ஜெபித்துவிட்டு மகளுடைய தலையில் கை வைத்து ஜெபித்தார்கள். அப்போது சொன்னார்கள், அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக ஒரு ஆண் குழந்தை உன்னுடைய கரத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு வந்தோம். மகள் கர்ப்பவதியானால் மருத்துவத்தின்படி சொன்னது 2010ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் தான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆண் குழந்தை உன்னுடைய கரத்தில் இருக்கும் என்று. அதன்படி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு சிறு காய்ச்சல் வந்தது. மருத்துவமனையில் அட்மிட் செய்தோம். 29ஆம் தேதி சற்று கூடுதலானது. 30ஆம் தேதி அதிகாலையிலேயே அறுவை சிகிச்சை செய்து அந்த ஆண் குழந்தையை கரத்தில் எடுத்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக என்னுடைய மகனுக்கு பிடெக் முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். கம்பெனியிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. உடனடியாக தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் சென்று ஜெபிக்க சென்றிருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் கணவன் மனைவியுமாக சென்று ஜெபித்துவிட்டு பிடுங்குவேன் நாட்டுவேன் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதன்படி இன்று ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில் வேலை பார்ப்பதற்கு தேவன் கிருபை புரிந்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இதற்கு எல்லாவற்றுக்கும் சிகரமாக 11/4/2015 அன்று எனது மனைவி இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தார்கள். அவர்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். ஜெபித்தார்கள். நடந்து இல்லத்திற்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல நடந்து வருவதற்கு கிருபை செய்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஜெபித்த ஊழியக்காரருக்கு நன்றி. சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகை. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை நடைபெறும் இடம் பாலர் கல்வி நிலையம் 5/6 BKN அவென்யூ அனிதா மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில் ரித்தட்டன் சாலை, வெப்பேரி, சென்னை 7. இது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருப்பவர் சகோதரர் டி. ஸ்டீபன் அவர்கள். உற்சாகமூட்டும் பாடல் ஆராதனை, அற்புதமான சாட்சிகள், ஆழமான தேவ செய்தி, வியாதியஸ்தர்களுக்காகவும் பிசாசின் கட்டுகளில் உள்ளவர்களுக்காகவும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்காகவும் சிறப்பு தனி ஜெபம் ஏறெடுக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு தேவ அன்பை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 98409419 தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் ஆறுதலை தேடி ஒரு நாள். அற்புத சுகமளிக்கும் கூட்டம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் YMCA மைதானம், 4/341 ராஜீவ் காந்தி சாலை, OMR SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள். அற்புதமான சாட்சிகள், ஆறுதலான தேவ செய்திகள், வியாதியஸ்தர்களுக்காகவும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்காகவும் பிசாசின் கட்டுகளில் உள்ளவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9840409999 9941950999 மற்றும் 9941960999. இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் எகிப்து,
யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299947999 மற்றும் 9841437999.